டிக்கெட் கிடைக்காதவங்களும் இருக்காங்க, டிக்கெட் ஆட்டையை போடுறவங்களும் இருக்காங்க. இங்கே அகமதாபாத்தில் ஃபைனலுக்கு வந்து லேக்ஸில், அதாவது 1,00,000 டிக்கெட் விற்றாங்களாம், போச்சான். குறைஞ்சபட்சமே இங்கே 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் அது மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் அதனால உனக்கு தைரியம் ஜாஸ்தி. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால். ஐபிஎல் பப்பியா? உங்க எல்லாரையும் ஒரு நீலக்கடல் உலகத்துக்கு கூப்பிட்டு போறேன். கிரிக்கானந்தா நான் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 கிராண்ட் ஃபைனல் அகமதாபாத்தில் கிரிக்கானந்தா. நான் அகமதாபாத்தில் வந்துட்டேன். ஆல்ரெடி மேட்ச்க்கு முந்தின நாள் டே 1 வீலாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் வந்து கிரவுண்டுக்கு ஒரு 400-500 மீட்டர் தள்ளி இருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட அகமதாபாத் ஸ்டேடியமோட மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறேன். ஸோ இங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் திரும்புகிற பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ஜெர்சி ப்ளூ 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 வீலாக் ஸ்டார்ட் ஆகுது. சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீலாக் பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோடய பயணம் பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக உங்களால் நீங்கள் கொடுக்குற 40 100 ரூபாயோ 200 ரூபாயோ அது ஏதோ ஒரு வகையில் என்னோடய பயணத்துக்கு உதவிகரமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே நன்றி. ஸோ செல்வோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு கடையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டலில் ஃபுல்லாகவே ப்ளூ ஜெர்சி போட்டவங்க தான் சாப்பிட்டு இருந்தாங்களே. எல்லா கடையிலையும் பாருங்கள் வழி முழுக்க நீங்கள் பார்க்கலாம். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. 5:30 மணிக்கு ஓப்பனிங் செரமனி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ஃபேன்ஸ் போய் வந்துட்டாங்க. கேட்ஸ் 3:30 மணிக்கே ஓப்பன் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ரோடு. ஆனால் இன்றைக்கி நின்றுட்டுருக்கிறது மொட்டேரா மெட்ரோ ஸ்டேஷன் கீழே நின்றுட்டுருக்கேன். போலீஸ் பாதுகாப்பில் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இருக்கிற இடம். அந்த நீங்கள் இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக போலீஸ் இருப்பாங்க. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஃபைனல் கண்டிப்பாக 1.5 லட்சம் க்ரௌடு மேலே வரும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஃபுல்லாக போலீஸ் தான். வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஃபைனல் வைப் 0.0001 இது திரைக்கு பிடிக்கும். கங்குவா போன்ற அற்புதமான திரைப்பட பாடல்கள் நான் ஸ்டோரியில் யூஸ் பண்ணுறேன். நிறைய சாங்ஸ் பாடினவர். நான் பேசுறது கேட்குதான்னு தெரில. அவருடைய கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கர் கோவிந்த் இருக்காரு. இதே மாதிரி தான் நானும் திணறேன். அதாவது அது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து நம்மளை தேடி மெசேஜ் பண்ணி வந்தார். சப்ஸ்கிரைபர் எல்லாம் சும்மா சொல்கிறாருங்க. பட் நான் அதிகமாக இன்ஸ்டா ஸ்டோரியில் யூஸ் பண்ண சாங்ஸ் எல்லாமே பாடிய சிங்கர் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பக்கத்துலேயே அதாவது ஆர்டிஸ்ட் அதெல்லாம் ரொம்ப மதிக்கிறவனா. ஸோ அப்படியே அவங்க கூட என்ன சொல்கிறீங்க? கப்பு 3வது கப்பா இல்லை முதல் கப்பா? மூணாவது கப் டீ தண்ணி. இங்கே ஒரு தடவை யூஸ் பண்ண கிளாஸ் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி கிளாஸ் ஒரு சேஸ் இசை தண்ணி இசை டீ. ஆஹா, குட் காம்பினேஷன். 7 மணிக்கு மேட்ச்சுக்கு இப்போவே கூட்டம். இது டிக்கெட்டுக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க, டிக்கெட் கிடைக்காதவங்களும் இருக்காங்க, டிக்கெட் ஆட்டையை போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம டிக்கெட் கவுண்டர் தான் விடுவாங்க. ஸோ உள்ளே போயாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதோ தி கிராண்ட்
ஃபைனல் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2026 கிராண்ட் அகமதாபாத் ஸ்டேடியம்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ இங்கே ஒரு டிக்கெட் செக்கிங் நடக்குது. இங்கே என்னென்ன செக் பண்ண போகிறாங்கன்னு தெரில. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஒன்லி உமன் போட்டிருக்காங்க. ஸோ இருக்குது, தனித்தனியாக இருக்குது, மேல் ஃபீமேலுக்கும் தனியாக இருக்குது. அப்பா கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு 3 வருஷம் கழிச்சு ரொம்ப ஒரு ஃபைனலுக்கு பிரம்மாண்ட அகமதாபாத் ஸ்டேடியமுக்கு வரது ஹாப்பி. இங்கே வந்து கூகுள் ஜெமினி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. இதை சேப்பாக்கில் வச்சுருந்தாங்க, மிஸ் பண்ணிட்டேன். ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் போவோம். இன்றைக்கி விட போகிறதுல எல்லாத்தையும் பண்ணுறது தான் பிளான். என்னென்னா அங்கே கேமரா இருக்கு இல்லையா, அந்த கேமராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேஸை ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் QR கோட் ஸ்கேன் பண்ணுவாங்க. அது QR கோட் ஸ்கேன் பண்ணால் அவங்க டிஜிட்டல் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேன் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பிரிண்ட் போட்டு கொடுக்குறாங்க. நம்மளோட ஃபோட்டோ வந்துடும், வாங்கிட்டு ஜல்லுன்னு போயிடலாம், ஜம்முன்னு போயிடலாம். தேங்க்யூ. அம்மாதான் தேங்க்யூ. ரொம்ப மோசமாக சிரிச்சிருக்கிறோம். இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிடலாம்னு கேட்குறீங்களா? ஒரு ஆசை தான். But before that, an absolute pleasure to host something of this magnitude और फिर शुरू होने वाला है घमासान, क्योंकि आमने सामने आने वाले हैं इंडिया और न्यूजीलैंड. இவங்கெல்லாம் இல்லைன்னா எங்க கிரிக்கெட்டே இல்லை, எங்க கொண்டாட்டமும் இல்லை. And today is the International Women's Day, and we've got a young cricketer from Gujarat, Shreya, who'll hand over the coin to Andy Pycroft, who in turn gives it to Shreya. What's it? The tension is building. The two teams are on the field to battle it out for the ultimate prize. But before... ஒரட்டு கேமரா இருக்கு, இந்த கேமராமேன் செம்மையா பண்றாரு. அந்த கேமராமேன் பண்றாரு. அந்த கேமராமேன் நல்லா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை, இந்த காட்சியை பல தடவை பார்த்துருக்கேன். இதோ சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் களம் புகும் காட்சியை பார்க்கின்றோம். இறுதிப் போட்டி ஒரு படத்தோட கிளைமேக்ஸோ இல்லைன்னா கிரிக்கெட்டோட கிளைமேக்ஸோ அதை எடுத்து அது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருக்கணும்னா பேட்ஸ்மேன் 6 அடிக்கிற மாதிரி 4 அடிக்கிற மாதிரி தான் எப்பவுமே கிளைமேக்ஸ் இருக்கும். 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனலோட கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும், அதோட கிளைமேக்ஸ் தெரியும். இந்தியா பவுலிங் போட்டு வின் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு ஆஸ் யூஸ்வல் ஒரு பேட்ஸ்மேன் 6 அடிச்சோ பவுண்டரி அடிச்சோ வின்னிங் ரன் அடிச்சு அந்த டீமை ஜெயிக்க வைக்கிற கிளைமேக்ஸா இல்லை பவுலர் போட்டு டிஃபெண்ட் பண்ணுற ஒரு கிளைமேக்ஸா? அகமதாபாத்தில் ஆல்ரெடி 2023 ஃபைனலில் பேட்ஸ்மேன் ரன் அடிச்சு தான் முடிச்ச கிளைமேக்ஸ். பட் இது தடவை மாறுமா? அப்போ ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. ஒருவேளை அந்த கிளைமேக்ஸ் மாறுது அப்படின்னா, காட்சி மாறுதுன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு.
அபிஷேக் சர்மா சரியான நேரத்துல ஃபார்முக்கு வந்திருக்காரு. அகமதாபாத்ல பார்ட்டி நடக்கணும், பார்ட்டி கண்டினியூ ஆகணும், இரவு பார்ட்டி நடக்கணும், மிட் நைட் பார்ட்டி நடக்கணும்னா அபிஷேக் சர்மா அடிச்சா மட்டும்தான் அப்படின்னு நான் நம்புறேன். எல்லாரும் அடிக்கணும், பட் அபிஷேக் சர்மா பவர் பிளேல ஒரு பார்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடிச்சிட்டு இருக்காரு, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. வழக்கமா இருக்கிற அபிஷேக் சர்மா தானே இது பார்த்து அடிக்கிறாரு, பதுங்கி அடிக்கிறாரு. சஞ்சு சாம்சன் கூட சஞ்சு சாம்சன் சேர்ந்துக்காரு. ஆஹா 5 ஓவருக்கு 72. Time to show that the game is in the hands of the fans. சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா போட்டாங்க. And with that sixer, it is the end of over number 5. India 72 for none. பவர் பிளே முடிஞ்சிருக்கு. பவர் பிளே நிறைய விஷயம் நடந்திருக்கு. 92 ரன். அபிஷேக் சர்மாவில் ஒரு 50 வேறு. சில டீம் 50 ரன் அடிப்பாங்க பவர் பிளேல. இப்போ 2 பேரும் சேர்ந்து 92 அடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ டார்கெட் வைக்க போகிறாங்க? ரெட் சாயில் பிச்சு பார்ப்போம். இந்த மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குப்பா. சஞ்சு 50 அடிப்பாரா? ஒன் கண்ட்ரி சஞ்சு சாம்சன் பேக் டு பேக் 50 வந்திருக்கு. இது அவரோட 3வது 50 நாக் அவுட்ஸ்ல வந்திருக்கு. Ladies and gentlemen, boys and girls, that's a half century for Sanju Samson. चलो 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 अहमदाबाद सब मिलके बोलो संजू संजू संजू. That is the end of the 11th over. India at 137 for 1. God's plan, God's. இந்தியா 200 15 ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் இருக்கு. ஓவர் செக் பண்ணுவாங்களா தெரியல. ஐயோ இம்பார்ட்டன்ட் ரட்டா. ஆனா சஞ்சு ரன் 100 மிஸ் பண்ணிருக்காரு. ஃபைனல்ல 100 மிஸ் பண்ணிருக்காரு சஞ்சு. ஓ சஞ்சு 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 89ல சஞ்சு ஏன் சஞ்சு ஒரு அடிச்சுக்கலாமே சஞ்சு. சேட்டா 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 சாரி சஞ்சு சஞ்சு அந்த ஃபில்டர்ஸை தூக்கி கடாச்சிருக்கலாமே சஞ்சு. சிக்ஸ் அடிச்சிருக்கலாமே சஞ்சு. அடிக்கலாலும் 100 அடிச்சிருக்கலாமே சஞ்சு. என்ன சஞ்சு சூப்பர் கேரளா ஸ்டோரி. லட்ஸ் ஆஃப் சஞ்சு சேட்டா. இதோ ஆராப் பாண்டியன் ஆராப் பாண்டியா அடிச்சுட்டு இருக்கிறாரு. பட்டாசு 247. That's it. This is இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெரும் டார்கெட் 256 டார்கெட் 120 பால்ல. இப்படியும் எனக்கு தெரியும் இந்தியா வின் பண்ணிடுவாங்க. அட்லீஸ்ட் 10 ரன் வித்தியாசத்தையாவது வின் பண்ணிடுவாங்க. நியூசிலாண்டும் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பேட்ரி கம்மியாக இருக்குது, சார்ஜ் கம்மியாக இருக்குது. அதனால செகண்ட் இன்னிங்ஸ் நிறையெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ஜெயிச்சு போனதுக்கப்புறம் கப்பு கொடுக்குற வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும். நிறைய வேலையெல்லாம் இருக்குது. இருக்கிற சார்ஜர்ஸ் தான் ரூமுக்கு போகணும். அதனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் இருக்கா இல்லையெல்லாம் தெரியல. ஆனால் வருஷலாக படிக்கட்டில் உட்காந்துருக்குறாங்க. 1.5 லட்சம் பேர் இல்லை, இப்போ 2 லட்சம் பேர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாண்ட்லையும் இந்த மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள், ஃபைனல் டிக்கெட்ஸ் டிமாண்டு. இங்கே அகமதாபாத்தில் ஃபைனலுக்கு வந்து லேக்ஸில்
அதாவது 1 லட்சத்துலாம் டிக்கெட் விற்றாங்கன்னா போச்சான். குறைஞ்சபட்சமே இங்கே 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் அது மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் அவ்வளோ ரேட்டு போயிட்டு இருக்குதான் இங்கே டிக்கெட்டு. ஃபைனல் இல்லையா, இந்தியா ஆடுறாங்க இல்லையா, இன்னும் 17 பால் தான் இருக்குது இந்தியா சாம்பியன் ஆகிறதுக்கு. கிரவுண்டு பிரச்சனை இல்லை, பர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது, அந்த மூட நம்பிக்கையை உடைக்கிறதுக்கும் அகமதாபாத்தில் இந்தியா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் உடையிறதுக்கும் இந்த க்ரௌடுக்கு இந்த ஸ்டேடியமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கரை இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் சரியாயிடும். இந்தியா சாம்பியன் ஆகிடுவாங்க, 3வது வின் பண்ணிடுவாங்க. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருங்கிறது மட்டும் மெயினில் ஓடிக்கிட்டு இருக்கு. எனிவேஸ் மூட நம்பிக்கைகள்லாம் வெறும் மூட நம்பிக்கையாக ஆகிறது பார்க்கும்போது சந்தோஷம். நிறைய இருக்கு. நவம்பர் 19ஆம் தேதி வெடிக்க வேண்டிய வெடிகள் இன்னைக்கு மார்ச் 8ஆம் தேதி 2026 வெடிக்கப்படுது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரசிகர்கள் அன்னைக்கு சோகமா போனாங்க. இன்னைக்கு இந்த மைதானத்துல ஜெகநாத பாடலும் வந்தே மாதரம் பாடலும் ஒழிக்கப்பட்டிருக்கு. மூவர்ண கொடிகள் விழுத பறக்குது. 1 கொடி இல்ல, 2 கொடி இல்ல, நிறைய கொடிகள் இதே மைதானத்துல நவம்பர் 19ஆம் தேதி 2023 அங்க இருந்து இந்த கிரௌடே சோகமா இருந்ததை பார்த்தேன். ஆனா இன்னைக்கு ரசிகர்கள் சந்தோஷத்துல இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கு. 3வது முறையா கப்பத்துக்கு இருக்காங்க. வேற என்ன வேணும்? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த கிரௌண்ட்ல இருக்க ரசிகர்கள் மட்டும் இல்ல, அன்னைக்கு நவம்பர் 19ஆம் தேதி 2023 அன்னைக்கு நடந்த அனைத்து இந்திய ரசிகர்களும் இன்னைக்கு சிரிப்பாங்க, முகத்தினர் புன்னகை வளரும். வாவ், என்ன வரையின ஒரு வெற்றி. சஞ்சு சாம்சன், God's good country. இந்தியா ஜெயித்ததுக்கு பிறகு மர்மமான முறையில் பட்டம் ஒன்று பறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்டம் பறந்துட்டு ஹர்திக் பாண்டியா காதலியோட பெரிய விஷயம் ஜாலியா நடுவுல 1 லட்சம் ரசிகர்கள் நடுவுல காதலியோட 6ஆம் மட்டும் கிடையாது, காதலும் பக்கத்துல இருக்கிறவருக்கு பிடிக்கல. பக்கத்துல இருக்கிறவர் வந்து விதி ட்ரோஃபிலாம் ஆடி இருக்காரு, பெரிய கிரிக்கெட்டரு. ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. நாளைக்கு கண்டிப்பா சோஷியல் மீடியால சம்பவம் கூட வரலாம். எல்லாரும் கை கட்டிக்கிட்டு பாக்குறாங்க. எப்படி தரமா இருக்கு ஊர்ல சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி காதலியோட தைரியமா மறைச்சு போகாம பயந்து போகாம தைரியமா காதலி கூட சுத்துற மாதிரி இருக்கு. அதனால உனக்கு தைரியம் ஜாஸ்தி. ஐயோ சஞ்சு சாம்சனும் அவரோட மனைவியோட கிரவுண்டுக்கு போயிருக்காரு. சஞ்சு சாம்சன் போட்டோ எடுக்க போயிருக்கிறாங்க, வைஃப் தான் போட்டோ எடுக்கிறாங்க. அங்க நிக்கிற சஞ்சு சாம்சன்
Indian trophy. அதுதான் அழகா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரோஃபி கையில இருக்கு, ஜெய்ஷா அவர்கள் வச்சிருக்காரு. This is the moment that அங்க நின்றுருக்காங்க சூரியகுமார் யாதவ். ரோஹித் சர்மா ஒரு வாக் போட்டாரு, சொன்ன மாதிரி ஒரு வாக் போடுவாரா, நேரா என்ன பண்ணுவாரு. ஹர்மன்பிரீத் கௌர் பங்கார டான்ஸ் ஆடினாங்க. ஆனா சாதாரணமா வந்து கப்பை வாங்கிட்டு போறாரு. ரெண்டு வருஷமா நம்பர் 1 டீம் எல்லா ஊர்லயும் போய் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பட் முக்கியம் இதுதான், வேர்ல்டு கப் ஜெயிக்கணும். ஜெயிச்சிருக்காங்க. ஓகே எல்லாம் முடிஞ்ச கால பாடல் ஹர்திக் பாண்டியா போனார். ட்ரோஃபியை வாங்கிட்டாரு ஹர்திக் பாண்டியா. வாங்கிட்டு நேரா போறாரு உள்ள. அவர் சுத்தி கேமராக்கள் கிரவுண்டுக்கு போயாச்சு. போட்டோகிராஃபர்ஸ் அவர் சுத்தி ஒரு காதலி. வாங்க 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 வாங்க. பாண்டியா ஆரா 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 பாண்டியா. கையை உட்காந்துட்டாரு. எது பார்த்தா தெரியல. போட்டோகிராஃபர் பறிச்சுட்டாங்க. அக்ஷர் பட்டேல் மனைவியோட கொப்பையோட ஓகே ஃபைனல் முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு தான் விழாக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இந்தியா சாம்பியன் ஆகிருக்குங்க. அகமதாபாத்லேருந்து கிளம்ப போகிறேன். கிட்டத்தட்ட ஃபுல் மீல்ஸ் ஒரு வீலாக உங்களுக்கு வந்திருக்கும், தமிழில் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தமிழில் ஊராக சுற்றி வீலாக் போடுற கல்ச்சர் ஆரம்பித்து வச்சோம். ஆனால் எல்லா ஐசிசி ஈவெண்ட்ஸ் வீலாகும் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து பெருமையோட சொல்லுவேன். டிஎன்பிஎல் ஃபைனல் வீலாக் இருக்குது, அப்புறம் என்ன ஐபிஎல் ஃபைனல் வீலாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் பின்னாடி வரவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரர் தான். இது இன்னொரு டேக்கு. ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. அந்த டேக்கில் சொன்னதை சொல்கிறேன். இவர் தான் எனக்கு கொண்டு போய் விட போகிறார். அது கூடுதல் தகவல். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமை மிகு ஒரு கிரிக்கானந்தாவோட ஒரு முற்போக்குத்தனமான ஒரு கிரிக்கெட் சேனலாக நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். வீலாக் பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். நிறைய பேர் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணா உங்களோட ஹெல்ப் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. இதோட நான் முடியல, திரும்பி வருவேன். என்ன லைட்டு ஓகே, திரும்ப வருவேன். இப்படி திரும்ப வருவேன்னா ஐபிஎல்ல வருவேன். ஐபிஎல் எல்லாமே எனக்கு தெரியாது காசு. பட் எனக்கு அடுத்த டார்கெட் முல்லன்பூரில் நடக்கிற இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்சுக்கு போகணும். அது வீலாக் கொண்டுங்கிறத என்னோட பிளானு. வருவேன், பார்க்குறேன். நன்றி 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 நன்றி. கிரிக்கானந்தா தமிழ்.
இந்த சிக்னல் காமிச்சிட்டு போறாரு. பார்த்துருப்பாரு நினைக்கிறேன் நம்ம சேனலை. தெரில, பரவாயில்ல, நம்ம சேனல் ஹிந்திலலாம் தெரியுது அப்படின்னா சந்தோஷம் தான். நன்றி, பாய். பட் ஆனால் சூப்பர் தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாரும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. போலீஸ் பற்றி இருக்கிறாங்க, அதெல்லாம் போயிடலாம். நன்றி 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 விழாக்கு பிடிச்சிருக்கோம். அப்புறம் கடைசியாக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா 2023 வேர்ல்டு கப் ஃபைனல் அப்போ இந்த இடம் எப்படின்னா விழுந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லா ஃபேன்ஸும் சோகமாக இருந்தாங்க. சில பேர் கிளம்பிட்டாங்க. பட் இருந்தவங்க முகத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோகம் வந்து ஒரு 10 கிலோ இருந்துச்சு. பட் பாருங்க, ஆனால் இப்போ யாரும் இல்லை, நல்லதாக இல்லை. பட் ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட போகிறாங்க. நின்று பேசிட்டு இருந்தோம் 2-3 பேர். நாங்கள் பேசியிருந்தோம், கொஞ்சம் முடியும் பேசியிருந்தோம். அவர்கிட்ட எங்ககிட்ட வந்து சஞ்சு நல்லா விளையாண்டாருன்னு சொன்னேன். அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தாரா வந்திருக்கனால தெரியல, எங்களை பார்த்ததே தெரியல. பட் எனிஹவ் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் நல்ல கிரிக்கெட் விரும்பி வந்தேன். பட் அதை தாண்டி ஆமா அவங்க உங்களை எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன்.